வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தினந்தோறும் இந்த பகுதியில் பார்த்துட்டு வர்றோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்னு வேலை செய்யுதா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக அந்த ட்ரேடை முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் தினந்தோறும் நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டு வர்றோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க ஃப்ரைடே. ஸோ சென்செக்ஸில் என்ன நடந்தது, மற்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவருடைய ஒரு மெசேஜ் ஒன்று பார்ப்போங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வீடியோ பார்த்த பின் ட்ரேடிங் செய்வதை நிறுத்தி 1 வாரம் ஆகிறது. மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் அடுத்து பயிற்சி என்று நீங்கள் சொன்ன பின்பு தான் நான் செய்த தவறுகள் புரிய ஆரம்பித்துள்ளது. உங்கள் சொல்லை தேவ வாக்காக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக 6 மாதங்கள் அல்லது 500 முறையாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவதை தவறாமல் செய்வேன். இதன் ஆழம் நன்கு இப்போது புரிகிறது. அதாவது நான் அந்த 500 முறை அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டை நீங்கள் வரைஞ்சிட்றீங்க. ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா மேலே போகுதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா ட்ரெண்டு ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் நீங்கள் மேலே போகுது அப்படின்னு லோயர் டைம் ஃப்ரேமான 5 மினிட்ஸில் எதிர்பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சிட்டிங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஐதர் இந்த இடத்த விட்டுட்டு கீழே போகிற மாதிரி போயிட்டு பாடி ஆஃப் த கேண்டில் உள்ளேயே கொண்டுட்டு க்ளோஸ் வைக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வரலாம். ப்ரீவியஸ் கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சிக்னல் எதனாச்சும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடக்கும். உங்களை எப்படியாச்சும் செல் ட்ரேடு எடுக்க வைக்கிறதுக்காக பியரிஷ் கேண்டில் பெரிய கேண்டிலாக இது வரைக்கும் கொண்டுட்டு வருவான். க்ளோஸே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், விக்கே இருக்காது இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில். பட் ஆனால் இங்கேருந்து பொறுமையாக மேலே போயிடுவான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட் வரைங்க, கண்டிப்பாக சப்போர்ட் வரைங்க. அந்த சப்போர்ட்டில் ப்ரைஸ் ஒரு தடவை வருது பார்த்தீங்களா, இது 1 உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு போகிறான் அப்படிங்கிறத கவனிங்க. நெக்ஸ்ட் டைம் இதே சப்போர்ட்டுக்கு வர்றான் அப்படின்னா திரும்ப மேலே தான் போகிறான். எப்படி இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறான். 2 திரும்ப அந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே போவான்னு நீங்கள் நினைக்கும் போது பிரேக் பண்ணி கீழேயும் போயிடுவான். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. இதுதான் 500 தடவை நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 500 தடவை வரைய தேவையில்லை. அந்த சப்போர்ட்டை வரைஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த இடத்த கவனிக்கிறது தான் 500 தடவை கவனிக்கணும். ரெசிஸ்டன்ஸை அதே மாதிரி 500 தடவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் உங்களை நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை ஒரு 85 to 90% ஏமாத்துறது கஷ்டம். அப்போவும் ஏமாற்றுவான், பட் ஆனால் கஷ்டம். சரிங்களா? உங்களுக்கு என்னுடைய சேனலில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்டர் ரேட் எக்ஸிட் ட்ரேடிங் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா பாப்புலர் வீடியோஸில் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காப்புல 9-8 இன்றைக்கி ஏதோ பண்ணோம், பிறகு அது மறுபடியும் கொடுத்து சரியாக நடந்தது. ஓகேங்க, சூப்பர். இவையெல்லாம் தெரியாமல் இருந்து விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கற்றுக்கிட்ட ஆரம்பித்தா கூட நம்ம இன்னொரு 6 மாதத்தில் சூப்பராக இந்த விஷயத்தை கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ட்ரேடு எடுக்கலாம். அந்த சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுறத பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பழகலாம்னு இருக்கும். இந்த ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே உளவியல் சார்ந்த வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பதிவுகள் அனைத்தும் உளவியல் சார்ந்தது. இங்கே சொல்லப்படும் லாட் சைஸ் அதன்படி எப்படி கடந்து வருவது மற்றும் போதுமான முதலீடு இருந்தால் தேவைப்பட்டால் ஒரு நாள்
ஒரு சில நாட்கள் நஷ்டத்தை தாக்குப்பிடித்தால் அதுவே லாபத்தை தரும் என்பதை உணர்த்துவதற்காகவே. அதாவது இதில் வந்து ஒரு 4-5 வீடியோஸ் வந்து இருக்குங்க. இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறீங்க, அதை எப்படி வந்து நீங்கள் கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் வந்து பேசியிருக்கேன். நீங்கள் அதை கூட கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சொன்னதை மனதில் இருத்தி இனிமேல் தவறு செய்யாமல் இருப்பேன் என்று நம்பிக்கை வந்துள்ளது. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பலரின் கண்களை திறந்துவிட்ட உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் 6 மாதம் எனக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னிலேருந்து 6 மாதம் நீங்கள் ஒரு ட்ரேடு கூட எடுக்காமல் வெறும் பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். ஒலிம்பிக்ஸில் போய் மெடல் வாங்குகிற ஒரு வீரரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க பயிற்சிக்கு எவ்வளோ நேரம் வந்து செலவிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். மெடல் வேணும்னா பயிற்சி நிறையா செய்யணும். சரிங்களா? சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே நடக்கலை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் நீங்கள். பட் ஆனால் அதான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் நடக்கலைங்கிறது தான் உண்மை. என்னென்னா இன்றைக்கி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் ஆச்சு நிஃப்டி, ஒரு ரிவர்சல் கொடுத்தான். இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ மேலே போயிடுவான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது அந்த லெவலை கட் பண்ணல, கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது அந்த லெவல்லையே வந்து நின்றுட்டான். ஸோ இந்த இடத்த வந்து அவன் கட் பண்ணுற மாதிரி தெரியல. கீழே வரும்போது ஹையர் லோ பண்ணிகிட்டே வர்றான். நல்ல இண்டிகேஷன் மேலே தான் பிரேக் ஆக போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் அவன் பிரேக் ஆகிற மாதிரி தெரில. ஸோ எப்போ அதை பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் வந்து பை ட்ரேடே வந்து நடக்கும். அது வந்து மேலே வரைக்கும் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்கை திரும்பவும் 25,000 நிஃப்டியை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணி மேலே போனான்னா தான் மேலே போக முடியும். அப்போது 5 மினிட்ஸில் போய் பார்ப்பாங்களா? சீன் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் நேற்று ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆச்சுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு ஓப்பனே வந்து ரெசிஸ்டன்ஸில் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் வந்து கொடுக்கவே இல்லை. நீங்கள் கீழேயே பை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பட் ஆனால் அந்த மாதிரி நம்மளால் ட்ரேடு எடுக்க முடியாது. ஏன்னா நேற்றே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆச்சு மார்க்கெட்டு, இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல. மேலே போகிறதுக்கு பதிலாக பிரேக் ஆகிறதுக்கு பதிலாக கீழே பிரேக் ஆகி வந்துட்டான். ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு அப்படியே எதிராக வந்து நடந்துருக்குது. பட் ஸ்டில் ப்ரைஸ் இங்கே தான் இருக்குது, மறந்துடாதீங்க. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸு இட் இஸ் ஸ்டில் அட் த ரெசிஸ்டன்ஸ். இது வந்து மினியேச்சர் வெர்ஷன். இதை நான் சொல்கிறது வந்து மினியேச்சர் வெர்ஷன். இது வந்து ஸ்டில் இட் இஸ் அட் த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணானா தான் மேலே போவான். இன்னொரு தடவை கூட அவனால் கீழே வர முடியும். கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான் அப்படின்னா பிரேக் பண்ணி கீழேயும் இதே மாதிரி வந்து கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணால் தான் ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அது வரைக்குமே நம்ம இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம செல் பண்ணலாம், பை பண்ணலாம். என்ன கீழே வரும்போது பை பண்ணிடலாம், மேலே வரும்போது செல் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பாருங்கள். மார்க்கெட்டு புல்லீஷாக மேலே போகிற மாதிரி போனானா, கீழே வந்து மேலே போனானா, இது என்ன இடம், ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு சிக்னலு, ஜஸ்ட் கோ ஃபார் இட். நான் திரும்ப அதான் சொல்லுவேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் போயிடுவீங்க. இது எந்த இடத்துல இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ தைரியமாக செல் ட்ரேடு வந்து நீங்கள் போயிடலாம். எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட், அவ்வளோதான். சும்மா ஒரு 100 பாயிண்ட்டு டார்கெட், அவ்வளோதான். அப்போது இங்கே வந்ததுன்னா நான் பை பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ட்ரை பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஏதாவது பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி வந்து நல்லா வெளியில் வந்து க்ளோஸ் வச்சானா, ஒரு 20 புள்ளிக்கு மேலே கீழே வந்து க்ளோஸ் வச்சானா, இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த லாஸை ஏற்றுக்கிட்டு ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த பை ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இது வந்து இன்றைக்கி ஒருத்தர் ட்விட்டரில் வந்துட்டு எனக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போஸ்ட் பண்ணதே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மஹி அப்படிங்கிற ஹேண்டில்ன்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிளேஸில் எமோஷ்னல் வேறு மாதிரி பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டார். He just took a trade at this level.
ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா அவரால் அந்த உளவியல் ரீதியாக வந்து அவரால் வந்து அதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடு எடுத்துருப்பார். அடுத்த ஒரு கேண்டில் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 20 நிமிஷமாக அவர் வந்து அவருக்கு தான் தெரியும் அது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இட் வில் பி லைக் தட். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழித்து அவர் கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல எந்த ஃபீலிங்குமே இருக்காது. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து கேட்டிங்க அப்படின்னா he will just go for a trade at this place. ஈவன் தோ அவருக்கு வந்து தெரியும், எல்லாம் ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணியிருப்பார், ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகுது, இப்படி போயிட்டு இருக்குது, எல்லா ஆராய்ச்சியும் நடந்திருக்கும். பட் ஸ்டில் களத்தில் இறங்கினதுக்கப்புறமா அவருக்கு மைண்டில் என்ன அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் a trade at this level, sell trade. I will just try a buy trade at this level. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் லாஸை ஏற்றுக்க போகிறீங்க. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் லாஸை ஏற்றுக்க போகிறீங்க. சின்ன லாஸ் தான் வரும், ட்ரஸ்ட் மீ. அவருக்கு அதுக்கப்புறமா நான் வந்து மெசேஜில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவர் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, ப்ரைஸு இதான் லெவலு, இந்த லெவலுக்கு போய்ட்டு கீழே வரும்போது கீழே வர முடியல. இங்கே குரூப்பில் டூப் இங்கே கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலை அவன் கட் பண்ணாமலேயே அப்படியே மேலே போனான். எங்கே போயிருக்கிறான், திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு போயிடுங்க. மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து பொழுதுனிக்கும் போய் தான் மேலே போக முடிஞ்சுது. வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேட் கீழே வரும்போது 100, மேலே போகும்போது 100, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேபிட்டலில் கொஞ்சம் நல்ல கேபிட்டலாக வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக லாஸ் வரத்தான் செய்யும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணவா அது பண்ணவா, யூ கோ ஃபார் த எக்ஸ்ட்ரீம் லெவல். எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுங்க. ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே வருது, நான் இங்கேயே எடுக்கவா, நோ நோ நோ, யூ வெயிட் ஃபார் திஸ் லெவல். இங்கே வரலன்னா என்ன பண்ணுறது, வரலன்னா விட்டுருங்க, லெட் இம் கோ. போனால் போயிட்டு போகிறான். இங்கே வந்தால் தான் எடுப்பேன் நான் ட்ரேடு, இல்லைன்னா எடுக்கவே மாட்டேன். அடமெண்ட்டாக இருங்க. ஆஸ் எ பிகினராக ரொம்ப அடமெண்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைச்சதுக்கப்புறமா யூ கேன் கோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்றைக்கி ஆப்ஷன்ஸ்லலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. எனக்கு என்ன சந்தோஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு 6-7 மாதமாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து இதை தைரியமாக வந்து அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் சக்ஸஸையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிறையா நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அவரே கூட இன்னொரு ரிப்ளை பண்ணித்தரேன். எஸ், ஆமாம் ப்ரோ, ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணலை அண்ட் தட் கேண்டில் க்ளோஸ் லைக் ஷார்ப் அப்படின்னு போயிட்டு ஒரு ஃபயர் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. அவரே இந்த ட்ரெண்ட் லைன் கூட போட்டிருக்காரு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. என்ன அப்படின்னா மொபைல் ட்ரேடிங். மொபைலில் இந்த மாதிரி வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. யூ கோ ஃபார் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி இல்லை, டிவியில் அந்த மாதிரி வந்து நல்ல ஹிஸ்ட்ரி தெரிகிற மாதிரி யூ கோ ஃபார் இட். அதான் ஒரே சஜஷன் வந்து நான் அதான் சொல்லுவேன். மொபைலில் ட்ரேட் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து தெரியவே தெரியாது. சரிங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிஃப்டியில் வந்து அதுதான் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறதே வந்து வேஸ்ட்டு. அதனால் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்க வேணாம். நம்ம பேங்க் நிஃப்டி வந்து போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேங்க் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் போகுதோ சப்போர்ட்டுக்கு வந்துடுது. அவ்வளோதான். மேலேருந்து கீழே வந்தால், அதாவது இங்கேருந்து ஃபால் வந்து ஆச்சு, திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலில் கட் பண்ணான். கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான். கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே அங்கேயே தான் போய் ரிஜெக்ட் ஆகிறான்.
ஸோ எப்போ அதை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் போவோம். இப்போ மேலே இருக்கிறதுனால வி கேன் ஆல்வேஸ் ட்ரை எ செல் ட்ரேட். சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியது. ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்த்துருவோமா? 5 மினிட்ஸில் என்ன நடந்துருக்குது இன்றைக்கி? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி தான் இருக்கிறான். மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகிருக்குது. இந்த கேப் அப்லேருந்து ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்து வந்துருச்சுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. மேலே உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாலையோ ஏதோ வேறு எந்த மெத்தடுமே உங்களுக்கு வந்து வரலை. பட் ஆனால் கீழே வந்து சூப்பராக மேலே போய்ட்டு கீழே வந்துருக்குறான். எப்போ வந்திருக்கிறான்? 11 மணிக்கு வந்திருக்கிறான். 11 மணிக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த லெவலுக்கு அவன் வரவே இல்லை. மேலே போனால் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ரிஜெக்ட் ஆகும். ரொம்ப ஷார்ப்பாக நடக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மேலே போகும்போது கூட நீங்கள் வந்து சரியாக கவனிச்சிங்கன்னா தெரியும். மேலே போனால் கீழே புல் பேக்கு, மேலே போனால் கீழே புல் பேக்கு, புல் பேக்கு, நல்லா மேலே போனால் பை ட்ராப் மாதிரி பண்ணனா அது கீழே வந்துட்டு. ஒரு இடத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். திரும்பவும் கூட கீழே வந்து எங்கே போயிருக்கிறான்? அதே இடம் தான் போயிருக்கிறான். ஸோ மேலேயும் போல் கீழேயும் போல் கன்சால்டேஷன். இதுலேயும் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்குறது வேஸ்ட். நிஃப்டியில் வந்து ஒரு 20 புள்ளி தான் மூவ் ஆகிருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ். ஸோ 5700 அப்படிங்கிற இந்த மணிலேயே நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலே போன ப்ரைஸ் கீழே வந்ததா? நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல பையின்னு எடுத்துட்டிங்களா? ஏன்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி போயிருக்கிறான், இங்கே எடுக்கலாம், அங்கே எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான். நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுக்க தான் நீங்கள் வந்து ஃபியூச்சர் சார்ட்டை வந்து பார்ப்பீங்க. இந்த ஃபியூச்சர் சார்ட்டை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒன்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நடக்கிறத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அதே லெவலுக்கு வரும்போது நம்ம வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். ஒருவேளை இந்த லெவலுக்கு வரும்போது பை ட்ரேட் எடுத்தோம்னா 282. ஸோ கொஞ்சம் மேலே இந்த இடத்துல 300 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து இங்கே இருக்கா சாரிங்க 285 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துடுறீங்க. ப்ரைஸ் வந்து கீழே வருது. எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது? கரெக்டாக 77. நீங்கள் 77லே ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். அதுதான் லோ இன்றைக்கி. ஸோ 85 ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. கீழே வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க. எங்கே? 70. 85 ட்ரேட் எடுத்துருக்கீங்க, 70 எக்ஸிட்னா 15 புள்ளி லாஸ். ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு வந்து நீங்கள் இதில் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 புள்ளி லாஸ். கீழே வந்த ப்ரைஸு திரும்ப வந்து மேலே போகும்போது எங்கே வரைக்கும் போவான்? க்ரீனு. இந்த க்ரீனை தானா தான் மேலே போவான், இல்லைனா போகவே மாட்டான். மேலேருந்து கீழே வந்தால் பார்த்தீங்களா, நீங்கள் செல் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பையை தான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஏ ட்ரேட் 238. இந்த 238லேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே இருந்தது? 35 க்ளோஸு. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்லாம் பார்க்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட் கண்டிப்பாக வந்து லீவரேஜ் வந்து கொடுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கீழே போய் க்ளோஸ் வச்சதுனா வேணால் எக்ஸிட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் உங்களை சோதனை பண்ணியிருக்கிறான். இந்த கேண்டல்லே நீங்கள் வந்து எடுத்துருந்துருப்பீங்க ட்ரேடு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20, 25, 30 நிமிஷம், அரை மணி நேரம் உங்களை வந்து பாடாப்படுத்திட்டு உளவியல் ரீதியாக உங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டான். எங்கே போனான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். ப்ரீவியஸாக இங்கே இருந்தால் ரிஜெக்ட் ஆனால் அதே ஹைக்கு போயினான். இது என்ன ரேஞ்ச்? இது கிட்டத்தட்ட எங்கே போயிருக்கிறான்? 295 வரைக்கும் போயிருக்கிறான். எங்கே ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க? 240. இங்கே எவ்வளோ லாஸ் பண்ணீங்க? 15 பாயிண்ட்டு. இங்கே எவ்வளோ வந்திருக்குது? 40லேருந்து ஒரு 40, 50, 55 புள்ளி வந்திருக்கு. 40 புள்ளி ப்ராஃபிட். திரும்பவும் கூட இந்த இடத்துக்கே வந்திருக்கிறான் ப்ரைஸு. கடைசி நிமிஷத்தில் எடுக்க தேவையில்லை. பட் ஆனால் ஸ்டில் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எ ட்ரேட்
230. 230லேருந்து எங்கே போயிருக்கான்? 258. ஒரு 20-25 புள்ளி இதுலேயும் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த ட்ரேடு எங்கே கிடச்சிது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எங்கே கிடச்சிது? 10:07 தான் கிடச்சிது. செகண்ட் ட்ரேடு எங்கே கிடச்சிது? கிட்டத்தட்ட 12:45 1 மணிக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக 1 மணி வரைக்கும் இருக்கணும் ட்ரேடு எடுக்காமல். 1 மணிக்கு ட்ரேடு வந்த உடனே பயந்துட்டு எடுக்காமலே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆஸ் எ பிகினராக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா போதும். இதே தான் நீங்கள் புட் ஆப்ஷன் போய் பாருங்கள். புட் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே போயிருக்கான், கிட்டத்தட்ட போயிட்டான். லோ வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த லோக்கு அவன் வரவே இல்லை. செல் ட்ரை பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்துடலாம், பைக்கான வாய்ப்பு கிடைக்கல. இது இன்னும் கொஞ்சம் கீழே இப்படி வந்திருந்தாலும் நம்ம பை பண்ணிடலாம். பை பண்ணியிருந்தோன்னா மேலே போயிருந்துடும். ஸோ ட்ரேடே இல்லை, பை ட்ரேடு இல்லை, ட்ரேடே இல்லை பை ட்ரேடு இல்லை, செல் ட்ரேடு இருந்தது. செல் எடுத்துருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் கீழேயே வந்து வந்துட்டான். 600லேருந்து 400 கிட்ட வந்துட்டான், எந்த குழப்பமும் இல்லாமல். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சென்செக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியனால காலையிலேயே வந்து சென்செக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சென்செக்ஸில் கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, ஒரே லெவல், மேலேயும் போனால் ரெசிஸ்டன்ஸ் ஒரே லெவல், கீழேயும் சப்போர்ட் ஒரே லெவல். சென்செக்ஸில் நிஃப்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது. இந்த லோக்கு வந்து வரவே இல்லை, வராமல் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போயிட்டு இருக்கான். சென்செக்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணால், இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறதுனால காலையில் ஃபஸ்ட் கேண்டில் வந்து சென்செக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி வந்தது பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னே வந்து எந்திரிச்சு போயாச்சு, ஆட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய கேப் அப் ஆகிருக்கிறான். கேப் அப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டிலை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணலாம். நீங்கள் நல்ல அனுபவம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்போவுமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேண்டில் இது முன்னாடி செக் பண்ணுவோமா? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஆரம்பத்தில் இப்படி ஒரு கேண்டில் சம்மந்தமே இல்லாமல் வந்ததுன்னா ப்ரைஸு திரும்ப அந்த லெவலுக்கே வந்தது அப்படின்னா திரும்ப கீழே தான் போவோம். அதுக்கப்புறம் அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ப்ரைஸ் அந்த லெவல்லாம் கட் பண்ணிலாம் மேலே போகுது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ரெக்கவராக இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஹீ வில் டெஃபினெட்லி கோ டவுன் ஃப்ரம் திஸ் லெவல். சரி, எங்கே போயிருக்கிறான்னு பாருங்கள், எக்ஸாக்ட் லெவலுக்கு போயிருப்பான். அங்கேருந்து ட்ரேட் ஆனானா? ட்ரேடே ஆகலை. ஏய் தம்பி டைம் ஆச்சுரா, எதனா பண்ணுறான், எதுவுமே பண்ண மாட்டான்னு இதுக்குள்ளாரே ட்ரேட் ஆகிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஐ எம் ஹேவிங் எ பார்ட்டி அப்படின்ட்டு தூங்கிட்டான். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸில் ஒன்றுமே நடக்கலை. அதான் ஃபஸ்ட்டு கேண்டில் இதை பார்த்தோன்னே வந்து சரி ஓகே இது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அது வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு வந்து ட்ரேடு இருக்குது. அதான் இது வந்து என்ட்ரி டே எக்ஸிட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா 560 560லேருந்து எங்கே போனான்? 760 வரைக்கும் போயிருக்கான். பரவாயில்லப்பா, 200 புள்ளி போயிருக்கான். பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் எந்த விதமான தாக்கமும் இருக்காது. அதனால் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி வந்து ட்ரேடே இல்லை. பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் மட்டும் ட்ரேடு இருந்தது, மற்ற எதுலேயுமே வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வம்படியாக ட்ரேடிங் பண்ணுறவங்க வேணால் பண்ணலாம், மற்றவங்களாம் வந்துட்டு கம்முனை வந்து விட்டுறது தான் வந்து நல்லது. ஏன்னா சுத்தமாக ட்ரேடே ஆகலை. ஸோ இதில் கூட நீங்கள் ஃபின் நிஃப்டியில் கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி வந்து மேலே ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு, நிஃப்டி ஒரு மாதிரி வந்து ஹையர் ஐ பண்ணிட்டே போனான். இவன் வந்துட்டு என்ன பண்ணுறானே தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி போனான். அதுக்கப்புறம் ட்ரெண்டாகி மேலே போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். அவன் என்ன தலையில் நின்னாலும் இந்த இடத்த கிராஸ் பண்ணானா தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான். இந்த இடத்துக்கு வரும்போது கூட யூ கேன் கோ ஃபார் அ செல் ட்ரேட், யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை. சரிங்களா? நீங்கள் இதே இது 5 மினிட்ஸில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை ஃபின் நிஃப்டி வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த பூ மாலை ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கல, கிடச்சிருந்தா தான் எடுத்துருக்க முடியும். பட் ஆனால் கீழே உங்களுக்கு கிடச்சிது.
கீழே நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து முடிச்சிட்டான், எதுவுமே பண்ணல. ஸோ காலங்காத்தால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன எப்படி சொல்கிறது 990 990 எங்கே போயிருக்கிறான், கொஞ்சம் ஒரு 100 புள்ளி போயிருக்கிறான் ஃபின் நிஃப்டி. அதுக்கு மேலே இதில் ஒன்றும் ட்ரேடு வந்து இன்றைக்கி நடக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த லெவலை பிரேக் பண்ணானா தான் அவனுக்கு வந்து ஸ்டோரி வில் பிகின். இல்லைனா இதுக்குள்ளே ஏரியா தான் அரைச்சிட்டு இருப்பான். இப்படி ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சந்தேகமாக தான் இருக்குது மேலே போவானா. ட்ரெண்டு வேறு வந்து டவுனில் வந்து அழகாக வந்துட்டு இருக்கான், அதனால் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை கீழே வந்தானா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து பை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், இன்னொரு லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுருக்கிறான். ஈக்குவல் லோ வச்சுட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தானா வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட், பட் நாட் அட் திஸ் லெவல், நாட் ஃப்ரம் திஸ் லெவல். சரிங்களா? சென்செக்ஸ் கூட சொல்லலை பாருங்கள். சென்செக்ஸ் கூட 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் அப்படிலாம் இருந்தது. கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்துட்டு மேலே போயிட்டு இருந்தான். பட் ஆனால் கீழே இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இங்கேருந்து வந்து மேலே போய் க்ளோஸும் வச்சாச்சு, ஏற்கனவே க்ளோஸ் வச்சாச்சு. பட் ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிறான், ரொம்ப வீக்காக இருக்கிறான். அதனால் இவன் மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து ஓப்பன் ஆனால் மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆனா அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மிட் கேப் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த சப்போர்ட்டே பிரேக் பண்ணாமல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். இந்த சப்போர்ட்டை எல்லாரும் பிரேக் பண்ணி கீழே வந்து இருக்கும்போது மிட் கேப் மட்டும் பிரேக் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்தே மேலே போயிருக்கிறான். இவன் கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கிறான். பட் ஆனால் எந்த இடத்துல வந்துட்டு நிற்கிறான், சேம் அதே தான். ட்ராப் ஆகும்போது எப்போ வந்து இந்த க்ரீன் இருக்குதோ இந்த க்ரீனை வந்து தாண்டி அவன் வந்து போனால் தான் மேலே போவான். மேலே எங்கே போவான், இந்த டார்கெட்டு போயிடுவான். பட் ஆனால் எக்ஸாக்டாக எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் இன்றைக்கி, அந்த இடத்துக்கு பக்கத்தில் போனால் பக்கத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான் பாருங்கள். ட்ரெண்ட் ஆகி போகிறானா, ஒரு தடவை இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், இந்த தடவை இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கிறான். அடுத்த தடவை ஒரு வேளை ஈக்குவல் ஆகி வச்சுட்டு இங்கேயே தடுமாறிட்டு இருந்தானா மொத்தமாக வந்து உலகிறத கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான், இன்னும் கீழே போவான். அதனால் மண்டே அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு வந்து எதனாச்சும் ஒரு கிளியர் பிக்சர் கொடுங்கப்பா, நீங்கள் பாட்டு கண்டபடி ட்ரேட் ஆகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. ஒரு கிளியர் பிக்சரே வந்து கொடுக்கவே மாட்டுறாங்க. நல்லா வந்து மேலே போச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து செல்லர்ஸ் வந்து அடித்து நோத்தி ப்ரைஸை வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்தாங்க. இங்கேருந்து திரும்பவும் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகி மேலே போனாங்க. என்ன நீங்கள் இது வந்து லட்டு மாதிரி ட்ரேட். ஒருவேளை நீங்கள் மிட் கேப் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெயில்டு ஹை ஈக்குவல் ஹைக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. பட் ஆனால் இந்த மாதிரி பெரிய கேண்டில் சொல்கிறேன், சென்செக்ஸில் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய கேண்டில் பார்க்குறீங்க, ரெக்கவர் ஆகி ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா கன்ஃபார்ம் செல்லு. எது டார்கெட், இதுதான் டார்கெட், இன்னைக்கு லோ தான் டார்கெட். எங்கே வந்து ரிவர்ஸ் ஆனால் பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் இங்கே வந்தால் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வந்து ட்ரேடே ஆகலை. ஸோ இன்னைக்கு லோ வந்து இங்கே இருக்குது, அந்த லோவுக்கு பக்கத்தில் வந்து கதையை வந்து முடிச்சிட்டான். அவள் வந்து போயிட்டு இருக்குறான். பட் ஆனால் என்ன நடக்கும், ஆனால் நம்ம என்ன வேணாலும் பயாஸ் வந்து பேசலாம். இங்கேருந்து பிரேக் ஆக போகுது, சப்போர்ட்டுக்கு வரப்போகுது, ட்ரெண்ட் லைன் கிட்டே வரப்போகுது. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், அவ்வளோதான். இது 750, கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 600, ஒரு 150 புள்ளி போதுமே. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பிரேக் ஆகாமா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரில. நம்ம மண்டே அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஒரு மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறான். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் கீழே போவான்னு பார்த்தோன்னா அந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறான். ஸோ இது வந்து கீழே இப்படி போச்சு அப்படின்னா நம்ம மண்டே அன்னைக்கு நிறையா வந்து நிஃப்டியில் எல்லாமே வந்து பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. மண்டே மார்னிங்கே கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கோல்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா.
ஸோ கோல்டு போன 2 வீடியோ வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். கோல்டில் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த பேரலல் சேனலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வருதோ அப்போல்லாம் வந்து இஸ் மூவிங் அவே. இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து வந்தது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சு, ப்ரைஸ் மேலே போகுது. இப்போ இந்த இடத்த கட் பண்ணான்னா மேலே போயிடுவோம். மேலே எங்கே போவான்? இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் போயிட்டானாலே ப்ரைஸ் வந்து சின்னதாக இப்படி புல் பேக் வருவான், பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். எங்கன்னா இங்கே. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணணும். அந்த கீழே வரும்போது ஒரு லெவலை வைப்பான் பாருங்கள், அந்த லெவலை கட் பண்ணானா தான் அடுத்த பேச்சு. இல்லைன்னா அந்த பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? 5 மினிட்ஸ் போய் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு. லெட்ஸ் சி 5 மினிட்ஸ். ஸோ ப்ரைஸு இன்றைக்கி வந்துட்டு சில பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்குறீங்க. இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இது எப்படி அப்படின்னு. இந்த கேண்டில்லாம் நம்மளால் ட்ரேட்லாம் எடுக்க முடியாதுங்க. ஸோ ஓப்பன் ஆகும், பளிச்சுன்னு வந்து மேலேருந்து வந்து கீழே வந்து வந்துடுவான். இதை பற்றி நம்ம சிந்திக்கவே தேவையில்லை. ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிறான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நம்ம யோசனை பண்ணி ட்ரேடை கரெக்டாக எடுத்தோன்னா போதும். இப்போ பாருங்கள், இங்கே வந்துருக்குறான். ஜஸ்ட் கோ ஃபார் எ பை ட்ரேட் அட் திஸ் லெவல். அட கீழே வந்து க்ளோஸ் வச்சேன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து இந்த கோடை போட்டோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்துக்கலாம். பட் ஸ்டில் நான் கேட்குறேன், பாருங்கள், ட்ரெண்ட் ஆகிறானா, இப்படி போகிறானா, கீழே வந்து மேலே வந்தானா, கீழே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கா? அவ்வளோதான் ட்ரேடிங். நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அழகாக இப்படி வந்து போயிருக்குதான். ஸோ மேலே எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துருக்கிறானோ ப்ரைஸு, அப்போல்லாம் வந்து கீழே போயிருக்குது. அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருக்கான், திரும்ப ஒரு ட்ரெண்டு பண்ணியிருக்கான், அதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிட்டான். இந்த லெவலை கட் பண்ண முடியாமலேயே இருந்த மாதிரி இருந்தது. காலையில் இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போயிட்டான். இன்றைக்கி காலையில் இதில் பேட்டர்ன் கூட வந்ததுங்க. இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் கோல்டில் வந்து இன்னும் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் இது பண்ணிட்டே இருந்தால் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ நெவர் ஹெசிடேட் டு டேக் எ ட்ரேட். எப்போவுமே சொல்கிறேன், அந்த லெவலுக்கு வந்ததுன்னா யூ கோ ஃபார் இட். ஏன்னா நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. இஃப் யூ நோ வேர் டு எக்ஸிட் யூ கேன் ஆல்வேஸ் கெட் இன் டு ஏ ட்ரேட். ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் இந்த ட்ரேடு இந்த லெவலில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 380 440 வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். அதனால் நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்பிக்கையாக இருங்க, பயிற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்கலாம் ட்ரேடிங்கில். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு, நிறைய மெசேஜ் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு நம்ம புதுசாக வேறு எதனாச்சும் விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேங்க. இந்த கோல்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து காட்ட சொல்லியிருக்கிறீங்க. அது ஜூலை மந்தில் அந்த ட்ரேடிங் பழகலாம் வாங்க அப்படிங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஜூலை மந்தில் நம்ம கோல்டில் ட்ரேட் எடுத்ததுன்னா ஒரு கேபிட்டலை வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அது இந்த வீக்கெண்டில், அதை நாளைக்கு நாளான்னைக்கோ வந்து அந்த வீடியோ பண்ணி நான் கண்டிப்பாக வந்து போட பார்க்குறேன். ஸோ வேறு மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்க்கணும், எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, 380 எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு, கிட்டத்தட்ட 470 போயிருக்கலாம், கிட்டத்தட்ட இங்கே போயிருக்கலாம். ஸோ இது எங்கே வரைக்கும் போகணும், இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னு நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போச்சு, கீழே வந்தது திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம். ஒன்றும் இல்லை, கீழே வந்துன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போவே நீங்கள் டிபியை பாசிட்டிவில் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ வந்தால் 10-20, சாரி, வந்தால் 5000-10,000, போனால் 100-200, அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.